ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். அன்பானவர்களே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். நல்லா இருக்கணும். நன்றாய் இருப்பதற்காகவே இந்த வார்த்தைகள் பேசப்படுகிறது. அனுதினமும் ஒரு வாக்குத்தத்தத்தின் அடிப்படையில் கர்த்தருடைய வார்த்தையை உங்களோட நான் பகிர்ந்து கொண்டு வருகிறேன். வாழ்வழிக்கும் வாக்குத்தத்தம் என்ற இந்த செய்தி உங்களுக்கு நிச்சயம் பிரயோஜனமாயிருக்கும் என்று நம்புகிறேன். எண்ணிக்கையில் குறைவுள்ளவர்கள் தொடர்ச்சியாக நீங்கள் இந்த செய்தியை பார்க்கிறீர்கள் யூடியூப் வழியாக. ஆனால் இதே செய்தி சில தொலைக்காட்சிகளுக்கு கொடுக்கப்பட்டு வருகிறது. தொலைக்காட்சியில பார்க்கிறவர்கள் உங்களில் ஒரு சிலர் எங்களை தொடர்பு கொள்கிறீர்கள். உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களுக்காக நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம். ஒருவேளை கீழ்காணும் எண் ஜெப எண் 9600662466, அதாவது +91 9600662466 என்பது எங்களுடைய ஜெபத்திற்கான எண். ஜெப உதவி தேவையானால் இது எனக்கு தொடர்பு கொள்ளலாம். சில நேரங்களில் உங்களுடைய அழைப்பை எடுக்க முடியலன்னா வருத்தப்படாதீங்க, மறுபடியும் நாங்கள் அழைப்போம். ஒரு முறை நீங்க இந்த அலைபேசிக்கு அழைத்து விட்டால் கண்டிப்பாக நாங்கள் உங்களை அழைத்து உங்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். உங்களுடைய பிரச்சனைகளுக்காக பாரத்தோடு கரிசனையோடு நாங்கள் ஜெபிக்கிறோம். அநேகமாக அடுத்த மாத தொடக்கம் மாதத்தில் ஒரு முறை 12 மணி நேரம் நாங்கள் செய்கிற சங்கிலி ஜெபத்தில் உங்களுடைய பெயர்களை சொல்லி உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க விரும்புகிறோம். ஆகவே இனி எங்களுக்கு வரக்கூடிய எல்லா கால்ஸ்லையும் நாங்கள் அதனுடைய விண்ணப்பங்களை குறித்து எடுத்துக்கொண்டு நாங்கள் குழுவாக கட்டாயம் ஜெபிப்போம். ஜெபம் நிச்சயம் ஜெயத்தை தரும். அதனால கர்த்தர் நிச்சயம் நமக்கு அற்புதம் செய்வார். சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம். ஜெபத்தினால முடியாதது ஆகாதது ஒன்றுமே இல்லை. அதனால ஜெப உதவி தேவைப்படுகிறவர்கள் எப்பொழுது வேண்டுமானால் அழையுங்கள். ஒருவேளை நாங்கள் எடுக்க முடியாத தருணம் இருந்தால் திரும்பவும் உங்களுடைய அழைப்பை கவனித்து நாங்கள் எடுத்து பேசுவோம், உங்களுக்காக நாங்கள் ஜெபிப்போம். நிச்சயமாக கர்த்தர் நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் தருவார். இந்த நாளிலே நான் உங்களோடு கூட பேசுவதற்கு எடுத்துக்கொள்கிற வாக்குத்தத்த வசனம் மீகா புத்தகம் 5ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே இருக்கிறது. அது ஒரு பெரிய வசனம், ஆனா அந்த வசனத்துக்குள்ள ஒரு வாக்குத்தத்தம் இருக்கிறது. அதைத்தான் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். இவர்கள் அசீரிய தேசத்தையும் நிம்ரோதின் தேசத்தையும் அதனுடைய வாசல்களுக்கு உட்புறமாக பட்டயத்திற்கு இரையாக்குவார்கள். அசீரியன் நம்முடைய தேசத்தில் வரும்போது நம்முடைய எல்லைகளை மிதிக்கும் போதும் அவனுக்கு நம்மை தப்புவிப்பார். வாக்குத்தத்தம் என்ன? அசீரியனுக்கு கர்த்தர் நம்மை தப்புவிப்பார். அசீரியனுக்கு கர்த்தர் நம்மை விலக்கி காப்பார். இந்த வாக்குத்தத்த வசனம் நிறைவேறுதலாக 2 ராஜாக்கள் புஸ்தகம் 18ஆம் அதிகாரத்துல ஒரு நிகழ்வு இருக்குது. அதைத்தான் இந்த வசனத்திற்கு ஆதாரமாக நாம் எடுத்துக்கொள்ள போகின்றோம். இந்த குறிப்பிட்ட வசனத்தை மறந்துடாதீங்க. மீகா புத்தகம் 5வது அதிகாரம் 6வது வசனத்துல அவர் நம்மை தப்புவிப்பார். அவர் நம்மை தப்புவிப்பார். எப்படி தப்புவிப்பார்? அசீரியனுக்கு தப்புவிப்பார். எப்படி தப்புவிப்பார்? சோ இந்த வாக்குத்தத்த வசனத்திற்கான விளக்கத்தை தான் நாம் அங்க பார்க்க முடியும். வேதாகமத்தின் பல்வேறு இடங்களிலே அசீரியருடைய தொடர்புடைய நிகழ்வுகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. ஆனால் இந்த மீகா புத்தகம் 5ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தின் விவரங்களை நான் அந்த குறிப்பிட்ட நிகழ்விலிருந்து உங்களுக்கு எடுத்து காண்பித்து இந்த வாக்குத்தத்தம் எப்படி நிறைவேறப் போகிறது என்று உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். அசீரியனுக்கு தேவன் தப்புவிப்பார். அசீரியர்கள் தேவனுக்கு எதிராக நின்றவர்கள். இந்த அசீரியனுடைய துவக்கம் எங்கேன்னு சொன்னா ஆதியாகமம் 10ஆம் அதிகாரத்துல 11ஆம் அதிகாரத்துல இவனுடைய வம்சவழியில வந்தவன் தான் நிம்ரோத். சோ அசீரியர்கள், இந்த அசீரிய சாம்ராஜ்யமே ஒன்னெல்லாம் போயிடுச்சு. இப்பொழுது எல்லாம் மடங்கடிக்கப்பட்டு விட்டது. நினிவே கூட அசீரியருடைய தலைநகரமாய் இருந்தது. இதெல்லாம் நாம் பழைய ஏற்பாட்டு புத்தகங்களில வாசிக்கின்ற ஒன்று. இதை போலத்தான் நமக்கு விரோதமாக அசீரியர் நடந்த காலங்களில் எழும்பி தேவ மக்களுக்கு விரோதமாக எழும்பி செயல்பட்டது போல நமக்கு விரோதமாக விரோதமாக எழும்பி செயல்படுகிற போதெல்லாம் தேவனாய் கர்த்தர் நம்மை ப்ரொடெக்ட் பண்ணுகிறார், நம்மை பாதுகாக்கிறார், நம்மை ஆசீர்வதிக்கிறார். இந்த அருமையான நாளிலும் ஆண்டவர் உங்களையும் என்னை பாதுகாத்து பராமரித்து காக்கும்படிக்கு நாம் ஜெபம் பண்ண போறோம். அதுக்கு முன்பதாக இந்த குறிப்பிட்ட வசனத்துக்கான விவரத்தை நான் உங்களுக்கு சொல்வதாக சொன்னேன். 2 ராஜாக்கள் புஸ்தகம் 19வது அதிகாரம். இக்காலங்களிலும் அந்த நாட்களிலே அசீரியர்கள் எப்படி தேவ ஜனத்தை அச்சுறுத்தினார்களோ அது மாதிரி
பல தருணங்களில் நமக்கு விரோதமாக சில மனிதர்கள் எழும்பி அச்சுறுத்துகிறார்கள், அதெரியப்படுத்துகிறார்கள், ஒன்றுமில்லாமல் உங்களை அழித்து போடுவோம் என்கிறார்கள். அப்படிப்பட்ட ஜனங்களுடைய கையிலிருந்து ஆண்டவர் உங்களை தப்புவிப்பார். ஒருவேளை அந்த அப்படிப்பட்ட அசிரியர்கள் உங்களுடைய கடன்காரர்களாக இருக்கலாம், அல்லது உறவுக்காரங்களா இருக்கலாம், பங்காளிகளா இருக்கலாம், ஒன்னா ஒர்க் பண்றவங்களா இருக்கலாம், உங்களுக்கு மேல இருக்க அதிகாரியா இருக்கலாம், யார வேணாலும் இருந்துட்டு போட்டோம். கர்த்தர் சொல்றாரு, என் பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புகிற எந்த அசிரியனையும் நான் சும்மா விட மாட்டேன். என் பிள்ளைகள் அவர்களால் பாதிக்கப்படுவதை நான் அனுமதிக்க மாட்டேன். அசிரியர்களுக்கு நான் தப்புவிப்பேன் என்று சொன்னவர், இப்பொழுது உங்களுக்கு விரோதமாய் எழும்பியிருக்கக்கூடிய எல்லா சத்துக்களுடைய கைக்கும் ஆண்டவர் உங்களை தப்புவித்து காப்பாற்றுவார், உங்களை அவர் கனப்படுத்துவார். நீங்கள் தைரியமா இருங்கள், ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இப்போ இந்த அசிரியர்கள் என்று நான் வாசித்ததுனால, அப்படியே அசிரியன் எப்படி எசேக்கியா ராஜாவுடைய காலத்தில் எழும்பினான் என்பதை குறித்து தான் உங்களோட நான் பேச போகிறேன். எசேக்கியா ராஜா தன்னுடைய ராஜ்யபார காலத்துல இந்த அசிரியனால் மிகவும் நெருக்கப்பட்டான். அவங்களுடைய அச்சுறுத்தலுக்கு பயந்து சில காணிக்கைகளை, பொன்னாபரணங்களை, உயர்ந்த வஸ்துக்களை எல்லாம் கொடுத்த போதிலும் அந்த அசீரிய ராஜாவாகிய சனகரிப் அடங்கல. அவன் எப்படியும் இந்த எசேக்கியா ராஜாவினுடைய நாட்டு மக்களையும் ஒண்ணுமில்லாம பண்ணணும் முயற்சி பண்ணினான். இந்த சனகரிப் அவனுடைய ஆட்கள் 3 பேரை அனுப்புறான். அதுல முக்கியமானவன் ரப்சக்கே என்கிறவன் சொல்லுகிற வார்த்தை ரொம்ப முக்கியமானது. அவன் அச்சுறுத்துகிறான், ஜனங்களுக்கு விரோதமாய் பேசுகிறான். அவன் சொன்ன வார்த்தையில மிக முக்கியமான வார்த்தை தப்புவிப்பார். ஆண்டவர் தப்புவிப்பார்னு சொன்னாரே, இந்த எசேக்கியா எப்படி தப்புவிப்பார்? டிஸ்கரேஜ் பண்றான். அதாவது எசேக்கியா ராஜா கர்த்தருக்கு பயந்தவனாக, தேவன் விரும்புகிறவற்றை செய்கிற ஒரு ராஜாவாக இருக்கிறான். அசீரிகள் வரும் பொழுது தன்னுடைய மக்களை பலப்படுத்தும்படி அவன் சொன்ன வார்த்தை, கர்த்தரை நம்புங்க, அவர் நம்மை தப்புவிப்பார், அசீரியனுடைய கையிலிருந்து தப்புவிப்பார் என்று சொன்னான். இந்த வார்த்தைக்கு விரோதமாக, எகெயின்ஸ்டாக இந்த ரப்சக்கே அடுத்த ஒரு அதரியமான செய்திகளை பரப்புகிறான், சொல்லுகிறான், பேசிக்கொண்டே இருக்கிறான். இது 2 ராஜாக்கள் புஸ்தகம் 18ஆம் அதிகாரத்துல இறுதி பகுதியில பார்க்க முடியும். அதுல ஒரு சில வசனங்களை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். இந்த ரப்சக்கே சொன்ன அந்த வார்த்தைகள் 2 ராஜாக்கள் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 28 தொடக்கம். ரப்சாக்கே நின்று கொண்டு யூத பாசையிலே உரத்த சத்தமாய், அசீரிய ராஜாவாகிய மகாராஜாவுடைய வார்த்தையை கேளுங்கள், எசேக்கியா உங்களை வஞ்சியாதபடிக்கு பாருங்கள், அவன் உங்களை என் கையிலிருந்து தப்புவிக்க மாட்டான். அதாவது எசேக்கியா சொல்றான், நான் கர்த்தரை நான் நம்புறேன், நீங்களும் நம்புங்க, அவர் நம்மை தப்புவிப்பார் என்று சொல்லும் போது இவன் சொல்றான் ராஜா தப்புவிக்க மாட்டான். ஆனா ராஜா நான் தப்புவிப்பேன்னு சொல்லல, கர்த்தர் தப்புவிப்பான்னு சொல்றான். அடுத்து தொடர்ந்து நீங்க வாசிக்கும் போது 2 ராஜாக்கள் 18:30, கர்த்தர் நம்மை நிச்சயமாய் தப்புவிப்பார், இந்த நகரம் அசீரிய ராஜாவின் கையில் ஒப்பு கொடுக்கப்படுவதில்லை என்று சொல்லி எசேக்கியா உங்களை கர்த்தரை நம்ப பண்ணுவான், அதற்கு இடங்கூடாதிருங்கள் என்று ராஜா சொல்லுகிறார். 32, அவனவன் தன் திராட்சை செடியின் கனியையும் தன் அத்திமரத்தின் கனியும் புசித்து அவனவன் தன் கிணற்றின் தண்ணீரை குடியுங்கள், இவ்விதமாய் நீங்கள் சாகாமல் பிழைப்பீர்கள், கர்த்தர் நம்மை தப்புவிப்பார் என்று உங்களை போதனை செய்த எசேக்கியாவுக்கு செவி கொடாதிருங்கள். பாருங்கள், ரொம்ப கிளியரா, ரொம்ப கவனமா அவன் அவங்களை அதரியப்படுத்துறான். யாரும் தப்புவிக்க முடியாது, நீங்க கர்த்தரை நம்பினாலும் உங்களை அசீரிய ராஜாவை கையிலிருந்து யாராலும் தப்புவிக்கப்பட முடியாது என்று அவன் தேவனுக்கு விரோதமாகவே பேசுறான். பாருங்க, ஜனங்கள் அதரியப்படுத்துறான். பிரியமானவர்கள், இந்த நாட்களில நம்முடைய நம்பிக்கையை குலைத்து போடும்படி சில மனிதர்கள் பேசுவார்கள், நம்முடைய பக்தியை கொச்சைப்படுத்தி சிலர் பேசுவார்கள். எப்ப பார்த்தாலும் அல்லேலூயா அல்லேலூயா என்ற, எப்ப பார்த்தாலும் சர்ச்சுன்னு போற அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்முடைய நம்பிக்கை கர்த்தர், அவர்தான் எல்லா விதமான நெருக்கடி, எல்லா விதமான பிரச்சனையிலிருந்து நம்மை தப்புவிக்கிறவர், நம்மை காப்பாற்றுகிறவர், நமக்கு உதவி செய்கிறவர். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கும் இந்த ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு போதுமானவராக இருக்கிறார், நம்மை தப்புவிக்கிறவராக, நம்மை காப்பாற்றுகிறவராக, நமக்கு துணை செய்கிறவராக இருக்கிறார். அதை மறந்து விட வேண்டாம். ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கு போதுமானவர், அவர் நம்மை தப்புவிப்பார், நம்மை கனப்படுத்துவார். சரி, இப்படி இந்த ரப்சாக்கே என்று சொல்லக்கூடிய அசீரியன் எசேக்கியா ராஜாவை மிரட்டின போது, அதரியப்படுத்தின போது, ஜனங்கள் அதரியப்படுத்தின போது எசேக்கியா என்ன செய்தான்னு பாருங்க. பிரியமானவர்களே, நம்ம சில நேரங்களில் நெருக்கடி வரும்போது, பிரச்சனை வரும்போது கர்த்தருடைய சமூகத்துல போய் விழுந்துடணும்.
ஆண்டவரை நீங்க பாத்துங்க ஆண்டவரேன்னு சொல்லி அவருடைய சமூகத்தில் போய் நம்மை அர்ப்பணித்து விட்டால் போதும், ஆண்டவர் மற்ற எல்லா காரியத்தையும் அவர் பொறுப்படுத்திக் கொள்வார். என்ன பண்ண தெரியுமா? அடுத்து ஒரு கடிதமே எழுதி அனுப்புறாங்க அவங்க அசிரியர்கள். அந்த கடிதத்தை பார்த்தா அவனுடைய மனம் துவண்டு போகும்படி வாசகங்கள் இருக்கின்றன. இந்த கடிதத்தை விரித்து படித்தான். அதை அப்படியே ஆலயத்துக்கு எடுத்து கொண்டு போனான். அந்த வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன். 2 ராஜாக்கள் புஸ்தகம் 19ஆம் அதிகாரத்துல 14 19 வரை. எசேக்கியா ஸ்தானாதிபதிகளின் கையிலிருந்து நிருபத்தை வாங்கி வாசித்த பின்பு அவன் கர்த்தரின் ஆலயத்திற்கு போய் அதை கர்த்தருக்கு முன்பாக விரித்து கர்த்தரை நோக்கி, கேருபீன்களின் மத்தியில் வாசம் பண்ணுகிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, நீர் ஒருவரே பூமியின் ராஜ்யங்களுக்கெல்லாம் தேவனானவர். நீர் வானத்தையும் பூமி உண்டாக்கினீர். கர்த்தாவே, உமது செவியை சாய்த்து கேளும். கர்த்தாவே, நீர் உமது கண்களை திறந்து பாரும். சனகரிப் ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கும்படிக்கு சொல்லி அனுப்பின வார்த்தைகளை கேளும். கர்த்தாவே, அசீரிய ராஜாக்கள் அந்த ஜாதிகளையும் அவர்கள் தேசத்தையும் நாசமாக்கி அவருடைய தேவர்களை நெருப்பில் போட்டது உண்மைதான். அவைகள் தேவர்கள் அல்லவே, மனுஷர் கைவேலையான மரமும் கல்லும் தானே. ஆகையால் அவர்கள் இடுதுளி ஆக்கினார்கள். இப்போதும் எங்கள் தேவனாய் கர்த்தாவே, நீர் ஒருவரே தேவனாய் கர்த்தர் என்று பூமியின் ராஜ்யங்கள் எல்லாம் அறியும்படிக்கு எங்களை அவன் கைக்கு நீங்களாக்கி ரட்சியும் என்று விண்ணப்பம் பண்ணினார். கர்த்தர் தப்புவிக்கணும்னா அவருடைய சமூகத்துல போய் நம்ம சரண்டர் ஆயிரணும். அவன் அந்த கடிதத்தை பார்த்தா பாருங்க, சனகரிப்பு எழுதிய கடிதம். அசீரிய ராஜாவுடைய கடிதத்தை பார்த்த உடனே அந்த கடிதத்தை கொண்டு போய் தேவ சமூகத்துல வைத்து அவன் மன்றாடுகிறான். ஆண்டவரே, இந்த காரியத்தை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன், நீர் பார்த்துக்கொள்ளும் சுவாமி, நீர் ஒரு அற்புதம் செய்யும், என்னுடைய இந்த எல்லைகளில ஒரு மாற்றம் வரட்டும்னு சொல்லி அவனுடைய சமூகத்துல அவன் மன்றாடினான். கர்த்தர் அற்புதம் செய்தார். மிகப்பெரிய ஒரு சேஞ்சஸ அவன் பார்க்கும்படி செய்தார். அவ்வளவுதான். கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பினார். ஒரு தூதன் பாருங்க, ஒரு தூதன் எழும்பினார். 1,85,000 பேரை ஒரே நாள் இரவு, இந்த அதிகாரத்தினுடைய 19:38 பாருங்களேன், ஒரே நாள் இரவு ஒரு கர்த்தருடைய தூதன் எழும்பி வந்து 1,85,000 பேரை கொன்று குவித்தான். அந்த அதிகாரத்தினுடைய இறுதியில நீங்க பாத்தீங்கன்னா அவன் திரும்பி போயிட்டான். சனகரிப்பு நினிவேல போய் தன்னுடைய தேவனை வழிபடுறதுக்கு பணிந்து கொள்ள போகும்போது அவனுடைய 2 பிள்ளைங்க அவனை பட்டயத்தினால் வெட்டி போட்டாங்க. சொந்த மகன்களே தகப்பனை வெட்டி போட்டாங்க. தேவனுடைய பிள்ளைக்கு விரோதமாக அசீரிய ராஜா தப்புவிப்பானா, உங்க கர்த்தர் தப்புவிப்பாரா, நீங்க கர்த்தரை நம்புறது வீணாயிடுமே என்றெல்லாம் சொன்னாங்க. சனகரிப் ராஜாவுக்காக ரப்சாகேஸ் பேசுறான். ஆனா கர்த்தர் பார்த்தார். சனகரிப் த்ரெட்டன் பண்ணி ஒரு கடிதம் எழுதுறான். அதை ஆண்டவருடைய சமூகத்துல வச்சு மண்டாடுறான் எசேக்கியா. அவ்வளவுதான், கர்த்தர் யுத்தம் பண்ணினார். ஒரு தூதனை தான் கர்த்தர் அனுப்பினார். ஒரு தூதனே ஒரு 1,85,000 பேர் கொள்றான்னு பாருங்க. ஒரு 4-5 தூதன் வந்தா சேப்டரே க்ளோஸ். இயேசு கிறிஸ்து கைது செய்யப்பட்டு கெத்செமனேல கைது செய்யப்பட்டு வரும்போது நம்ம பேதுரு அண்ணாச்சி இருக்காங்க பாருங்க, அவரு டென்ஷன் ஆயிட்டார். பட்டயத்துல அந்த அந்த கைது பண்ண வந்த ஒரு காதை வெட்டிட்டார். அந்த காதை இயேசு எடுத்து ஒட்டிட்டு பட்டயத்தை எடுத்தவன் பட்டயத்தினால சாவான், பட்டயத்தை உரையில போடு அப்படின்னு பேதுருக்கு ஒரு கட்டளை போட்டார். உரையில போட்டுட்டான். அதுக்கப்புறம் அவர் சொன்ன வார்த்தை, நான் பிதாவை வேண்டிக் கொண்டால் 12 லேகியோனுக்கு அதிகமான தூதர்களை அனுப்ப மாட்டான் என்று நினைக்கிறையா? எனக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் வேணும்னு சொன்னா நான் ஜெபம் பண்ணா போதும். ஒரு தூதன் 2 தூதன் இல்ல, 12 லேகியோன். ஒரு லேகியோன் என்பது 6,000. ஒரு லேகியோன் 6,000னா 12 லேகியோன்னா 72,000 தூதர்கள் நான் ஜெபம் பண்ணா வருவாங்க. ஆனா நான் இந்த பாதையில போகணும். அமைதியா இருட்டார். அன்பிற்குரியவர்களே, ஆண்டவர் தம்முடைய பிரசன்னத்தை, தம்முடைய மகிமையை நம்மேல் வைக்கிறார். எத்தனை சத்துருக்கள் வந்தாலும் சரி, எத்தனை பேர் நமக்கு விரோதமா எழுப்பினாலும் சரி, எதுவும் நம்முடைய வாழ்க்கையில செயல்படாதபடி, பழிக்காதபடிக்கு கர்த்தர் நிச்சயம் அற்புதம் செய்வார். அவருடைய வல்லமை விளங்கும். நாம ஜெயிப்போம், நாம் வெற்றி பெறுவோம். கர்த்தருடைய மகிமை நம்மையில விளங்கும். அதனால யாராவது உங்களை த்ரெட்டன் பண்றாங்க, உங்களை அச்சுறுத்துறாங்க, உங்களுக்கு எதிரான சூழ்நிலை வருதுன்னா போயிடுங்க. கர்த்தருடைய சமூகத்துக்கு போய் அவருடைய சமூகத்துல மன்றாடுங்க. ஆண்டவரே, நீங்க பாத்துக்குங்கப்பா, நீங்க உதவி செய்யுங்கப்பா, நீங்க தான்ப்பா எனக்கு தயை பாராட்டணும். போய் கேளுங்க. God will protect you. அவர் உங்க பட்சத்துல இருந்து உங்களுக்காக செயலாற்றுவதை நீங்க பாப்பீங்க. கர்த்தர் உதவி செய்வார். ஆனா அப்படி யாரு வேணாலும் ஜெபம் பண்ணா, விண்ணப்பம் பண்ணா கர்த்தர் கேட்பாரா? இந்த மாதிரி ஒரு அற்புதம் செய்வாரான்னா இல்ல. அதுக்கு முன்னாடி இந்த எசேக்கியா ராஜா அவன்கிட்ட என்ன இருந்தது குவாலிபிகேஷன் அப்படின்றத மாத்திரம் நான் உங்களுக்கு சொல்லி உங்களுக்கான ஜெபிக்க விரும்புறேன். அதாவது எந்த ஒரு ஆசீர்வாதத்தை, எந்த ஒரு நன்மையை கர்த்தர் செய்யணும்னு சொன்னா கூட அவர் நம்முடைய லைஃப்ல இருந்து சில காரியங்களை எதிர்பார்க்கிறார். ஆகவே எசேக்கியா ராஜா விண்ணப்பம் பண்ணினான்.
அவன் விண்ணப்பம் பண்ணினபடியே கர்த்தர் அற்புதம் செய்தார். எசேக்கியா ராஜா மிக மகிமையான ஒரு ஒரு ராஜா. அவன்கிட்ட சில குறைகள் இருக்கத்தான் செஞ்சது. ஆனா அந்த மனுஷன் பாருங்க, கர்த்தருக்கு பிரியமான நிறைய காரியத்தை செஞ்சான். இது எங்க இருக்குதுன்னா 2 ராஜாக்கள் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம். கர்த்தருக்கு பிரியமானத நிறைய காரியங்களை செஞ்சான். அதுல ஒரு 5 காரியங்களை மாத்திரம் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். 18ஆம் அதிகாரத்தினுடைய 3வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் பாருங்க. அவன் தகப்பனாகிய தாவீது செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். செம்மையானதை செஞ்சான். அவன் கிங் தான், கிரேட்டஸ்ட் கிங், ஒரு மிகப்பெரிய ராஜா. ஆனால் அவன் அகம்பாவம் இல்லாமல், அவன் துணிகரம் கொள்ளாமல், தன்னுடைய தகப்பனாகிய தாவீதுடைய வம்சத்துல வந்தவன் இல்லையா, தகப்பனாகிய தாவீது செய்தது போல கர்த்தருக்கு முன்னாடி அவன் செம்மையானவைகளை செய்தான். கர்த்தர் விரும்புகிற காரியங்கள் செம்மையானவற்றை செய்தான். அவனுடைய பாதை செம்மையானதா இருந்துச்சு, அவனுடைய வாழ்க்கை செம்மையானதா இருந்தது. அவன் ஆசீர்வதிக்கப்பட்டான். அது செம்மையானதுன்னு சொன்னா இதுக்கு நல்ல ஒரு விளக்கம் தேடணும்னா நீதிமொழிகள் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் இருக்கு. தீமையை விட்டு விலகுவதே செம்மையானவனுக்கு சமனான பாதை. அப்படின்னா தாவீது மாதிரி செம்மையானவனை இருந்தான் அப்படின்னு சொன்னா அதனுடைய பொருள், தீமையை அவன் பின்பற்றல, நன்மையை பின்பற்றினான், தீமையை விட்டு விலகினான். சோ நம்முடைய லைஃப்ல, வாழ்க்கையில அசிரியர் போல சத்துரு வரும்போது அவருடைய கைக்கு கர்த்தர் நம்மை தப்புவிக்கணும்னா நாம நம்முடைய கான்சியஸுக்கு எதெல்லாம் தீமைன்னு தெரியுதோ அதை விட்டு விலகி நாம பயணப்படணும், விலகி வாழணும். கர்த்தர் நிச்சயம் உங்களுக்கு உதவி செய்வார். எதெல்லாம் எதிரா இருக்குதோ, எதெல்லாம் நமக்கு மனசுல ஒரு கில்ட்டியை ஏற்படுத்துதோ அதை விட்டு நீங்க விலகிட்டீங்கன்னாவே நீங்க செம்மையான பாதையில நடக்கிறீங்கன்னு தான் பொருள். உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய பாதை செம்மையா இருக்குன்னு பொருள். ஆகவே அதுல சந்தோஷமா மகிழ்ச்சியா நீங்க டிராவல் பண்ண முடியும். கர்த்தர் நிச்சயமா உங்களுக்கு உதவி செய்வார். காட் வில் ஹெல்ப் யூ. உங்களுக்கு கர்த்தர் உதவி செய்வார். நம்பர் 1. நம்பர் 2, அவன் செஞ்ச 2வது மிக முக்கிய காரியம் என்ன தெரியுமா? இதெல்லாம் ஆண்டவர் ரொம்ப அட்ராக்ட் பண்ணுச்சு. 2 ராஜாக்கள் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 4வது வசனம். அவன் மேடைகளை அகற்றி, சிலைகளை தகர்த்து, விக்கிர தோப்புகளை வெட்டி, மோசே பண்ணியிருந்த வெண்கல சர்ப்பத்தை உடைத்து போட்டான். அந்நாட்கள் மட்டும் இஸ்ரவேல் புத்திரருக்கு தூபம் காட்டி வந்தார்கள். அதற்கு நிகுஸ்தான் என்று பெயரிட்டான். தேவன் அருவருக்கு கூடிய ஒரு பாவத்துல ஒண்ணு என்னன்னு கேட்டா விக்கிரக ஆராதனை. ஆண்டவர் அந்த ஒரு பாவத்தை ரொம்ப வெறுக்கிறார், அருவருக்கிறார். எரிச்சல் உள்ள தேவனா அந்த விக்கிரக ஆராதனை பத்தி சொல்லும்போது எரிச்சல் உள்ள தேவன் என்று வாசிக்கிறோம். ஆக வானத்துக்கு கீழே பூமிக்கு மேலே அவருடைய நாமமே இல்லாமல் வேறொரு நாமம் ரட்சிக்கப்படுறதுக்கு கட்டளையிடப்படல. இந்த வானத்துக்கு கீழே பூமிக்கு மேல அவருக்கு இணையான ஒரு சொரூபத்தை, ஒரு விக்கிரகத்தை கூட நம்ம செஞ்சு அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துடக்கூடாது அப்படின்றதான் கர்த்தருடைய வார்த்தை தெளிவா சொல்லுது. 10 கட்டளையில முதலாவது கட்டளை அதுதான். ஆக தேவன் அருவருக்கக்கூடிய ஒரு பாவம் இருக்குன்னு சொன்னா அது ஐடல் வர்ஷிப், விக்கிரக ஆராதனைக்கு விரோதமாக செயல்பட்டான். விக்கிரக ஆராதனையை அடியோடு ஒழித்து விடும்படி அவன் முயற்சி செய்தான். விக்கிரக ஆராதனையை ஆண்டவர் அருவருக்கிறார் என்பதை உணர்ந்தவனாக விக்கிரகங்களை ஒன்றுமில்லாமல் நிஷ்டோரம் பண்ணினான், மேடையில அகற்றினான், பலிபீடங்களை தகர்த்து போட்டான். விக்கிரக நமஸ்காரங்களுக்கு ஜனங்கள் விடுவித்து காப்பாற்றப்பட வேண்டும் என்று கருதினான். அதற்கான முயற்சி எடுத்தான். அதெல்லாம் ஆண்டவருடைய மனசு ரொம்ப குளிரப்படுச்சு. நீங்க சும்மா போய் ஒரு லெட்டரை விரிச்சு வச்சுக்கிட்டு நீங்க வேணுனீங்கன்னா ஒண்ணும் நடக்காது. இந்த எசேக்கியா மாதிரி தேவனுக்கு முன்பதாக செம்மையான ஒரு வாழ்க்கை வாழணும். 2வது கர்த்தர் அருவருக்கக்கூடிய, வெறுக்கக்கூடிய, எரிச்சலாகக்கூடிய இந்த விக்கிரக ஆராதனையை நாம் தவிர்க்க வேண்டும். அதற்கு விரோதமாக நாம் செயல்பட வேண்டும், ரொம்ப முக்கியம். 3வது, இந்த எசேக்கியா ராஜாவினுடைய லைஃப்ல நான் பார்க்கிற 3வது ஒரு பெரிய காரியம் என்னன்னா 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 5வது வசனம். ரொம்ப ஸ்ட்ராங்கா அவன் தேவன் மேல ஒரு ஃபெய்த் வச்சிருந்தான், ஒரு விசுவாசத்தை வச்சிருந்தான். ஆண்டவர் மேல ஆழமான ஒரு நம்பிக்கை இந்த எசேக்கியா ராஜாவுக்கு இருந்துச்சு. இதை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் பாருங்க வசனத்தை. 2 ராஜாக்கள் 18:5. அவன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் மேல் வைத்த நம்பிக்கையிலே அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் இருந்த யூதாவின் ராஜாக்களில் எல்லாம் அவனை போல் ஒருவனும் இருந்ததில்லை. தேவன் மேல் தான் வைத்த நம்பிக்கையில அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்தான், அவ்வளவு உறுதியா இருந்தான். அவனை போல நம்பிக்கை உள்ளவங்க அதுக்கு முன்னாடி இல்ல, பின்னாடி இல்லையா. எவ்வளவு அற்புதம் பாருங்களேன், ஆண்டவர் மேல நம்பிக்கை வைக்கிறது. எனக்கு நான் அடிக்கடி நினைப்பேன் இந்த யோபுவை பத்தி. அவன் என்ன சொல்றான்னா, அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன், செத்து போனாலும் பிரச்சனை இல்லை, என் நம்பிக்கை விட்டுற மாட்டேன்றான். எவ்வளவு பெரிய விசுவாசம் இல்ல அது, நம்பிக்கை.
ஆனா இந்த ராஜாவை பத்தி சொல்லிருக்கு, அவன் ரொம்ப ஸ்ட்ராங்கா ஆண்டவர் மேல அந்த நம்பிக்கை வச்சிருந்தான். அவனுக்கு ஒரு ஹோப் இருந்துச்சு, கர்த்தர் மேல ஆழமான நம்பிக்கை இருந்துச்சு. அவன் எசேக்கியா இன்றைக்கும் பேசப்படுகிறான். காரணம், அவன் தேவன் மேல் வைத்த நம்பிக்கை அப்படி. அது அந்த அசிரியர்கள் வரும்போது சனகரிப்பு தகவல் சொல்லும் போதும், ராப்சாக்கே த்ரெட்டன் பண்ணும் போதும், சனகரிப் த்ரெட்டன் பண்ணி கடிதம் எழுதும் போதும் ஜனங்களுக்கு தன் மனசுல இருக்கிற நம்பிக்கை ஊட்டிட்டே இருந்தான். தான் நம்பிக்கையோடு இருக்கிறது மாத்திரம் இல்ல, ஜனங்களை நம்ப பண்ணுனா. ஸ்ட்ராங்கா இருங்க, நம்பிக்கையா இருங்க, நம்முடைய தேவன் வல்லமை உள்ளவர், இந்த அசிரியனுடைய கைக்கு நம்மை தப்புவிப்பார், நாம் அதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்போம், அந்த நம்பிக்கையில உறுதியா இருப்போம் என்று அவன் தேவன் மேல் வைக்கக்கூடிய நம்பிக்கையை ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா ஜனங்களுக்கு டீச் பண்ணிட்டே இருந்தான் பாருங்க. ரொம்ப ஆச்சரியம், ரொம்ப ஆச்சரியம். கர்த்தர் அப்படியே எசேக்கியா ராஜாவை பலப்படுத்தினார், அவனுக்கு துணையா இருந்தார். இந்த அசீரியனுடைய கைக்கு தேவன் அவனை தப்புவிப்பதற்கு ஒரு மிகப்பெரிய காரணம் அவன் கர்த்தரை நம்பினதுதான். அந்த வசனத்தை திரும்ப நான் வாசிக்கிறேன் பார். அவன் இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தர் மேல் வைத்த நம்பிக்கையிலே அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் இருந்த யூதாவின் ராஜாக்களில் எல்லாம் அவனை போல் ஒருவனும் இருந்ததில்லை. ஒட்டுமொத்த யூத ராஜாக்கள் இருக்காங்கல்ல, அவங்கள இவனுக்கு இருந்த நம்பிக்கை வேற எவனுக்குமே இல்லையா, அதுக்கு முன்னாடியோ பின்னாடி இல்லை. அப்படின்னா கர்த்தர் எவ்வளவு அவனை அப்ரிசியேட் பண்றாரு இல்ல. இந்த ஒரு சான்றிதழை கர்த்தர் உங்களுக்கு எனக்கு கொடுக்க முடியுமா? யோசித்து பாருங்களேன். கொடுக்க முடியுமா? நாம அந்த நம்பிக்கை உள்ளவங்களா இருக்கிறோமா? யோசித்து பாருங்க. நிறைய நேரங்கள்ல நம்பிக்கை தளர்ந்து போகுது, நம்பிக்கை ஒண்ணு இல்லாம போயிடுது, நம்பிக்கை தொலைத்து விடுகிறோம். பவுல் சொன்னது மாதிரி, தீமோத்தேயு புத்தகத்துல சொன்னது மாதிரி, விசுவாச கப்பலை சில சேதப்படுத்திடுறாங்க. நம்முடைய நம்பிக்கையினுடைய கப்பல் ஒண்ணு இல்லாம போயிடுது, நம்பிக்கையின் அந்த நங்கூரம் உடைஞ்சு போகுது. அப்படி இல்லை, நம்பிக்கையில் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். நாலாவது அவன்கிட்ட பாக்குற நல்ல விஷயம் என்னன்னா, நாலாவது தேவனை சார்ந்திருந்தான், ஆண்டவரை சார்ந்திருந்தான். அதனாலதான் வெற்றி. நம்ம சில நேரங்களை நம்புறோம், பட் கர்த்தரை முற்றிலும் சார்ந்து இருக்கிறோமா? அவரோடு சார்ந்து இருப்பது, அவரை விட்டு விடாமல் இருப்பது, அப்படின்னா யாரும் நம்ம மேல கை வைக்க முடியாது. சின்ன வயதுல யாராவது எனக்கு மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசிட்டாங்கன்னா, நான் இப்படி சொல்லுவேன், எங்க அண்ணன்ட்ட சொல்லுவேன். எங்க அண்ணன் என்னை நீங்க அடிச்சவங்கள அல்லது என்னை திட்டினவங்கள எங்க அண்ணன் அடிப்பாரு அப்படின்னு சொல்லும்போது மனசுல ஒரு தைரியம் இருக்கும். அதே மாதிரி நான் சொல்லும்போது சிலர் என் மேல கை வைக்கவோ அல்லது திட்டவோ அடிக்கவோ யோசிப்பாங்க. ஏன்னா என்னுடைய அண்ணன் ஒருவர் கொஞ்சம் முரட்டுத்தனமா இருப்பார், அவர் பேரை சொல்லுவேன். அந்த மாதிரி 1-2 நிகழ்வுகள். அதை சொல்லும்போது எங்க நமக்கு பிரச்சனை வந்துட போகுது, நம்ம ஏன் இவனை பகைச்சுக்குவானே அப்படின்னு சின்ன பிள்ளைங்க, வயது கொத்த பிள்ளைங்க பயப்படுவாங்க. நான் சின்ன வயதில் நடந்ததை சொல்றேன். நம்முடைய வாழ்க்கையில நம்ம ஆண்டவரை சார்ந்து இருந்துட்டோம்னா, கர்த்தரை சார்ந்து இருக்கிறோம் அப்படின்ற ஒரு நினைவு மற்றவங்களுக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்தும், ஒரு அச்சத்தை ஏற்படுத்தும். நம்ம ஆண்டவரை சார்ந்து இருக்கும்போது கர்த்தர் கூட இருப்பதனால நம்ம பல காரியத்துல தப்புவிக்கப்படுவோம், காப்பாற்றப்படுவோம். நமக்கே ஒரு நம்பிக்கை இருக்கும், ஒரு என்ன சொல்ற தைரியம் வந்துடும். கர்த்தரை சார்ந்து இருக்கும்போது நமக்கே ஒரு தைரியம் வரும். பார்த்துக்கலாம், நம்ம ஆண்டவருடைய பட்சத்துல இருக்கிறோம், அவர் பார்த்துப்பாரு எல்லாத்தையும், நம்ம எதையும் கவலைப்படணும் அப்படின்ற எண்ணம் வந்துடும். சில சின்ன பிள்ளைங்களை பாருங்களேன், தனியா விளையாண்டுட்டு இருக்கும்போது நம்ம ஏதாவது பேசணும்னா ரொம்ப மரியாதையா பேசும், அங்கிள், அண்ணா அப்படின்னு சொல்லும். அதே சமயத்துல அவங்க அப்பாவோ மாமாவோ அம்மாவோ அந்த குழந்தையோட வராங்க, அது குழந்தை அவங்களோட வருதுன்னு சொன்னா, குறிப்பிட்ட பருவத்தில் உள்ள பிள்ளைங்க நம்மள செட்டே பண்ணாது. சில பிள்ளைங்கள்லாம் நம்மள வாடா போடான்னு பேசும், போடா அப்படின்னு போவோம். என்ன தைரியத்துலன்னா, நான் எங்க அம்மாவோட இருக்கேன், எங்க அப்பாவோட இருக்கிறேன், எங்க மாமாவோட இருக்கிறேன் என்ற தைரியத்துல இல்லையா? அது மாதிரிதான் நீங்க கர்த்தரை சார்ந்துட்டீங்கன்னா எத்தனை சத்ருவா இருந்தாலும் சரி பாடுறான்னு சொல்லலாம். நம்ம கர்த்தரை சார்ந்து இருக்கிறோமா பாருங்க, யோசிச்சு பாருங்களேன். ஆண்டவரை சார்ந்திருந்தோம்னு சொன்னா நீங்க எதுக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லையே, எதை குறிச்சு கலக்கப்பட வேண்டாம். கர்த்தரை சார்ந்து இருக்கிறவர்களுக்கு அப்படி ஒரு பாக்கியத்தை கர்த்தரை வச்சிருக்கிறார். தேவனை சார்ந்து வாழ்கிற நமக்கு நிச்சயம் ஒரு பலனும் வெற்றியும் ஜெயமும் உண்டு, அதை நம்ம மறந்துட வேண்டாம். அந்த வசனம் எங்க இருக்குதுன்னு சொன்னா 7வது அந்த வசனம் எங்க இருக்குன்னு சொன்னா 2 ராஜாக்கள் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 6வது வசனத்தினுடைய ஒரு பகுதி. அவன் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் அவரை சார்ந்திருந்து, தேவனை விட்டு பின்வாங்கல,
கர்த்தரை விட்டு பின்வாங்காம தேவனை சார்ந்து இருந்தான், தேவனை சார்ந்து வாழ்ந்தான். ஆண்டவரை சார்ந்து வாழ்கிற ஒரு பிள்ளையா அவன் இருந்ததுனால பாருங்க எவ்வளோ ஒரு பிளெஸிங்ஸ், பாருங்க எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். பாருங்க ஆண்டவர் தம்முடைய பிள்ளையின் மேல அப்படி ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் வச்சார், அப்படிப்பட்ட ஒரு நன்மையை கர்த்தர் வச்சார். பிரைஸ் தி லார்ட். அப்படிப்பட்ட உயர்வை கர்த்தர் வச்சார் அவன் பின்வாங்காம அவரை சார்ந்து இருந்ததுனால. கடைசி 5வது, கர்த்தரிட்ட கற்பனை கட்டளையின்படி நடந்தான். அந்த அதே வசனத்துல இருக்குது, 2 ராஜாக்கள் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 6வது வசனத்துடைய பிற்பகுதியில, கர்த்தர் மோசேக்கு கற்பித்த அவருடைய கற்பனைகளை கை கொண்டு நடந்தான். கர்த்தர் மோசேக்கு கற்பித்த அவருடைய கற்பனைகளை கை கொண்டு அவன் நடந்தான், வசனத்தின்படி நடந்தான், கர்த்தருடைய வார்த்தைக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தான். அப்படி கொடுத்து அவன் வாழ்ந்ததுனால பாருங்க அவன் ஒரு மனம் கசந்து போய் மன வேதனைப்பட்டு அந்த சனகரிப்பு அனுப்பிய கடிதத்தை விரிச்சு வச்சுக்கிட்டு ஆண்டவர் நோக்கி விண்ணப்பம் பண்றான். அதனுடைய பிரதிபலன் என்ன, விளைவு என்னன்னு பாத்தீங்கன்னா, எந்த மனுஷன் த்ரெட்டன் பண்ணானோ அந்த அசீரியன் அவனுக்கு கர்த்தரை எசேக்கியாவை தப்புவித்தது மாத்திரம் இல்ல, அந்த சனகரி தோற்று போய் நினிவேக்கு போனா, அவனுடைய கோயில்ல போய் அவனுடைய தேவனுடைய கோயில்ல போய் பணிந்து கொள்ளும் போது சொந்த பிள்ளைகளால் வெட்டப்பட்டு கொலை செய்யப்பட்டான். அதனால நீங்க எதுக்கு பயப்படாதீங்க, அசீரியனுடைய கைக்கு கர்த்தர் தப்புவிப்பார். உங்களுக்கு விரோதமா இருக்கிற சத்துருக்கள் அசீரியர்கள், இப்பொழுது உங்களுக்கு விரோதமா எழும்பி இருக்கிறவர்கள் உங்களுடைய உடன் வேலை செய்யறவங்களா இருக்கிறாங்க, ஒன்னா வேலை பாக்குறீங்க, சொந்தக்காரங்களா இருக்க, ரத்த சம்பந்த உறவுகள். ஏன் சில நேரங்கள்ல மருமகனா இருக்கலாம், மருமகளா இருக்கலாம், மாமியாரா இருக்கலாம், மாமனாரா இருக்கலாம். சில வீடுகள்ல பெற்றோரே அசீரியர்களை போல எழும்புகிறார்கள். யாரா இருந்தாலும் கவலைப்படாதீங்க. நீங்க தேவனுடைய பிள்ளைகளா இருந்தா நான் முன்னாடி சொன்ன அந்த 5 விஷயம், 1 செம்மையானதை செய்யணும், 2 விக்கிரகங்களுக்கு எதிராக வேலை செய்யணும், 3வது கர்த்தர் மேல நம்பிக்கை வைக்கணும், 4வது அவரை சார்ந்து கொண்டு பின்வாங்கிடாம பார்த்துக்கணும், 5வது அவரிட்ட கற்பனையை கடைபிடிக்கணும். இதை செய்யுங்க. அசீரியன் அல்ல, பாபிலோன் ராஜாவா இருந்தாலும் சரி, எகிப்திய ராஜாவா இருந்தாலும் சரி, எத்தகைய மனிதரா இருந்தாலும் சரி, அவர்கள் நம்மை மேற்கொள்ள முடியாது. கர்த்தர் நம்மை தப்புவித்து காப்பாற்றுவார். அவருடைய ஆசீர்வாதத்தை நிச்சயம் பார்ப்போம். ஜெபிக்கலாம். நேசிக்கிற எங்கள் நல்ல தந்தை, இந்த அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட இனிய தருணத்திற்காக நன்றி. நம்முடைய பொற்கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு சுவாமி, இந்த நாளிலும் விசேஷித்த ஒரு ஆசீர்வாதம், விசேஷித்த ஒரு நன்மை என்னை மூடி மறைக்கட்டும் அப்பா. தேவனே கர்த்தாவே, அசீரியனுடைய கைக்கு நான் தப்புவிப்பேன் என்று சொன்னவர் இப்போதும் அனைவருடைய வாழ்க்கையில சில சத்துருக்கள் அசீரியர்களை போல எழும்பி இருக்கிறார்கள். சனகரிப் எப்படி த்ரெட்டன் பண்ணி கடிதம் எழுதினானோ, எப்படி இந்த ராப்சகே என்று சொல்லுகிற அந்த மனிதன் எதிராக பேசினா தைரியப்படுத்தினானோ, அது மாதிரி நிறைய பேர் பேசுறாங்க. அவங்களுடைய கைக்கு உம்முடைய ஜனத்தை தப்புவித்து காப்பாற்றும். கர்த்தருடைய மகிமை விளங்கட்டும். எல்லா துதி கன மகிமை யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.